ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 21/1/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 40 நம்பர் 9745 நான் இடையில சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம சொன்னப்போ அதே டைம் வந்ததில்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தோம். சரிங்களா? கரெக்டாக அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே அமைஞ்சதை கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. நமக்கு 9745 அடித்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த அன்றைக்கி நம்ம கரெக்டாக 9745 வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் 005749க்கு நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 020க்கு 020. நெக்ஸ்ட்டு 2 நாள் கேப் விட்டு நமக்கு 539க்கு பாருங்கள், நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க. 53க்கு 2 நம்பர் 53 பாஸ் ஆகிருக்கும். 002க்கு நமக்கு 3D பாஸு, நெக்ஸ்ட்டு 4D பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இப்போ நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ உள்ளது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 நம்பர்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அங்கே வந்து நமக்கு கேப் இருந்துச்சு, இங்கே கேப் இல்லை. 632க்கு நமக்கு AB 62. நெக்ஸ்ட்டு 173க்கு 137. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4D தான் 0046 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பரு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே எப்படி கடைசியில் நமக்கு 2 நாள் விட்டு ஒரு நம்பர் கூட 671லேருந்து நமக்கு ஒரு நம்பர் 1 நம்பர் மட்டும் வந்துச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 163. சரிங்களா? இதுலேருந்து நமக்கு 1 நம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 62க்கு 2 நம்பரு, அடுத்து 3 நம்பரு, அடுத்து 4 நம்பரு. அப்போது 60 40 அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது அந்த 046 அப்படி நம்பர் நமக்கு வெளியில் தான் வரணும். சரிங்களா? 046ங்கிறது நமக்கு வெளியில் தான் வரணும். 00 வச்சு தான் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 0046 அல்லது 0064 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எல்லாருமே 1 லேக் ப்ளஸ்லையாச்சும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0046 0064 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. சரிங்களா? 1 லேக் ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். 0046 0064. சரிங்களா? இது 1 லேக் ப்ரைஸ். நான் அது இல்லாமல் சிங்கிள் நம்பர் ஒன்று தரேன். அப்படி இருந்தாலுமே இந்த நம்பர் ஒரு நம்பரை எல்லாருமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள். சரிங்களா? 0046 0064. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா BC 37 அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? BC 37 அடித்தப்பெல்லாம் நமக்கு ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? BC மட்டும் 37 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஸோ நம்ம ஏற்கனவே அடித்தப்பெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? 37. ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல நமக்கு 37 அடிக்கும்போது இங்கே பாருங்கள், 3ஆம் நம்பர் எடுத்து நமக்கு C போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே 3ஆம் நம்பர் அடிக்கும்போது 37 அடிக்கும்போது இங்கே உள்ள 4ஆம் நம்பர் எடுத்து நமக்கு 451 சொல்லி வந்திருக்கு. ஸோ இடையில இதுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 37 இருக்குங்களா? ஸோ இதுக்கு இங்கே நமக்கு 8ஆம் நம்பர் எடுத்து நமக்கு இங்கே 8ஆம் நம்பர் என்னன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு வரும்போது இந்த 2ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 0047 மிஸ் பண்ண வேணாம், அதையும் ட்ரை பண்ணிங்க. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம சிங்கிள் நம்பர் தான் சொல்லுவோம், ஏன்னா அது கண்டினியூவாக வரதுனால அந்த நம்பருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து சப்போர்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம 2 நம்பர் போட சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது 2 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ இதுலேயே இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் கழிச்சு. சரிங்களா? கரெக்டாக நமக்கு 69 பாருங்கள், 2 நாள் கேப் விட்டு வச்சுக்கோங்க. 69 திரும்ப 2 நாள் கேப் விட்டுட்டு 48. ஸோ அதனால் கவனித்து பார்த்துக்குங்க. 48 அப்படி நம்பர் இருக்குங்களா? ஸோ 48க்கு 4ல் ஒரு நம்பர் கம்பேர் 3, 7ல் ஒரு நம்பர் கம்பேர் 8ல் ஒரு நம்பர் கம்பேர் 7, 37 அப்படி நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு AC 73. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 69 இருக்குது. 69க்கு
ஒரு நம்பர் கம்மி பண்ணோம் அப்படின்னா 5, 9 ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 8, நமக்கு 85 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ உங்கள் 37 இருக்குது. 37 அப்படிங்கிறப்ப 3ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 2, 7ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 6, 26 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் ஏசிலையும் வரலாம் அல்லது பிசிலையும் வேணால், நமக்கு டபுள்ஸ் வச்சதுனால நம்ம கரெக்டாக அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம 2 சைடில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் நமக்கு பி போலில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? பி போலில் வரதுனால சான்ஸ் இருக்கிறதுனால 627 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 627 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை 627 இன்னொரு பேட்டர்லையும் நமக்கு இருக்குது. ஸோ அதையும் சொல்கிறேன் பாருங்கள். 26, 62 ஏபிஎஸ்சிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். இங்கே கிராஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் நம்பரு சி போர்டு மட்டும் பாருங்கள். 3, 3, 2 அதே மாதிரி 3, 3. இப்போ இங்கே நமக்கு இங்கே 3ஆம் நம்பர் அடித்தப்போ பாருங்கள் 643ங்களா. அந்த 643க்கு நமக்கு இங்கே 563, 63க்கு 63. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 753க்கு இங்கே 503, ஏசி நம்பர் 503, இங்கே 53 எடுத்திருக்காங்க. இப்போ ஏசி 63 எடுத்து நமக்கு பிசி 63, பிசி 53 எடுத்து நமக்கு ஏசி 53 வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி, பிசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுலேருந்து நமக்கு 2 நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே 2ஆம் நம்பர் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இந்த நம்பரே கூட நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ். ஏன்னா நமக்கு 2 நம்பரும் வருது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது. சரிங்களா? இப்போ 63க்கு 63, 53க்கு 53 கணக்குப்படி பார்த்தோம்னா 98. இந்த 98 நம்ம ஃபாலோவிங்கில் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 3 நம்ம கொடுத்த சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். 3, 7, 4, 5 வந்துச்சுன்னா 98, 89 வரணும். சரிங்களா? மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம 98, 89 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யார் யார் வின் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். 37, 73ங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் இந்த 98, 89 நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் 35, 53 இப்போ டோட்டல் பண்ணால் 7 வர கான்செப்ட்டுக்கு அந்த நம்பர் வரணும். சரிங்களா? இப்போ இந்த பேட்டர்ன் அமைகிறதுனால இப்போது நமக்கு 63க்கு பிசி 63, பிசி 53 நமக்கு ஏசி வச்சுட்டாங்க. அப்போ வந்தாங்கன்னா அந்த 98ங்கிறது ஏபியில் தான் வரணும். சரிங்களா? ஏபியில் வந்துச்சுன்னா 987 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 987, 627. ஸோ ஏபிஎஸ்சிபிஸில் இன்றைக்கி 26, 62ங்கிறத எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பரோட எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர்ஸ் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே நமக்கு டிஏ போர்டு பாருங்கள். 71, 78ன்னு அடிக்கிறப்ப சேம் நம்பர் 77ன்னு இறக்கும்போது அந்த நம்பரை 178. சரிங்களா? 718ங்கிறது 817 அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 77 சேமாக அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போது 74, 75 இந்த நம்பர் நமக்கு 745ன்னு அடிச்சிருப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு டி போர்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 77ன்னு இறக்கிட்டாங்க. அடுத்து இங்கிட்டு முதல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 77ன்னு இறக்கிட்டாங்க. அப்போது சி போர்டுக்கு 77ன்னு இறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இறக்குனாங்கன்னா இந்த நம்பருக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் நம்ம 7ஆம் நம்பர் வச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் தனியாக ஏபிஎஸ்சிபிசி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 62, 26, 98, 89 அதே மாதிரி 46, 64. இப்போ நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கிறதுல 0, 46 இது மட்டும் 4D எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். 46, 64. ஸோ இதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 627க்கு தான் எனக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் நமக்கு தொடர்ந்தாப்புல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்துருந்துச்சு 4D. ஸோ அது மாதிரி மிஸ் பண்ண வேணாம். 1 lakh ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி யார் யார் வின் பண்ணி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெய்லி கேசிங்கோட ஃபாலோ பண்ணுறது முக்கியத்துவம் கொடுங்க. நமக்கு ஃபாலோவிங் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் ஒரு நாளைக்கு சும்மா எடுத்து ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி விட்டுருங்க. நம்ம வந்து எப்போதுமே ஃபாலோவுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடுக்க முடியும். சரிங்களா? டெய்லி கேசிங்கில் என்றைக்காச்சும் ஒரு நாள் வரும். நம்ம ஃபாலோ போட்டிங்க அப்படின்னா சீட்டு கட்டுற மாதிரி நீங்கள் என்றைக்கா இருந்தாலும் அந்த காசு நமக்கு தான். சரிங்களா? அதை நினச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.